ஹே காய்ஸ், வெல்கம் டு Vlogs of TSK. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கெட் ரெடி வித் மீ. ஸோ போகிக்கு என்ன ரெடியாக போகிறேன் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா சும்மா கோயிலுக்கு போகிறதுக்கு தான். ஸோ அதுக்கு தான் ரெடியாக போகிறேன். அண்ட் காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் எல்லோ கலர், பட் இந்த காஸ்டியூம் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் இது போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு ட்ரெஸ்ஸு பீரோவில் இருந்துச்சு. அது எனக்கு பெருசாக பிடிக்கல. பட் அவங்க வந்து நீ போட்டு எனக்கு காமி அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதுவுமே சேம் இதே மாதிரி எல்லோ தான், பட் எனக்கு அது பிடிக்கலன்றதுனால நான் போடாமையே இருந்தேன். சரி ஓகே, கோயிலுக்கு தானே போட்டுட்டு போயிடலான்ட்டு அந்த ட்ரெஸ் தான் நான் வந்து போட போகிறேன். அது வந்து ஒரு ஃப்ராக் மாதிரி வரும். ஸோ அதுக்கு வந்து சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக அண்ட் சட்டலாக நான் வந்து ரெடியாக போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸோட வெட்டி வேறு டோனர். ஸோ இது பர்சனல் யூஸுங்கிறதுனால ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணலை. உங்களுக்கும் டோனர், சோப்ஸ் இதெல்லாம் வேணும், ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது நல்லா வந்து ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போகலாம். அண்ட் வந்து லிப்ஸுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து லிப் பாம் போட்டு வச்சுருந்தேன். அதாவது லிப்ஸ்டிக் போட்டுட்டு அதுக்கப்புறம் லிப் பாம் போட்டு வச்சுருந்தேன். என்ன லிப் பாம் யூஸ் பண்ணேன் அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ரீசெண்டாக கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பிகாஸ் இது என்கிட்ட இருந்துச்சுன்ட்டு. ஸ்கின் கார்டன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து டிவைன் லோட்டஸ் லிப் பட்டர். இதோட ரிவ்யூ வந்து நான் டெஃபினட்டாக சீக்கிரமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது எனக்கு இப்போ காலி பண்ணணும், அதனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். திருப்பி கொஞ்சம் ஹைட்ரேஷனுக்கு நான் போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டோனை நல்லா அப்சர்வ் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசருக்கு வந்து அக்வாலாஜிக்காவோட மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு டிப் நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் சன்ஸ்க்ரீனும் போட போகிறேன். இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். நான் எப்பயாச்சும் கொஞ்சம் அவசரமாக போகிறேன், எனக்கு வந்து ரெண்டுத்துக்கும் டைம் இல்லை, அந்த கேப் இல்லை அப்படின்னா நான் இதை தான் பண்ணுவேன். ஸோ மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிட்டு அது கூடவே சன்ஸ்க்ரீன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சன்ஸ்க்ரீன் நான் ஏன் பர்டிகுலராக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து மேட் ஃபினிஷிங் சன்ஸ்க்ரீன். ஸோ இது எனக்கு வந்து என்னென்னா டக்குன்னு பிளெண்ட் பண்ணலன்னா ட்ரை ஆகிடும் ஃபேஸில். அதனால் நான் மோஸ்ட்லி இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மாய்ஸ்சரைசரோட நான் மிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ இது பக்கத்தில் நியர்பை டெம்பிள் போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் இதில் SPF வந்து 25 தான் அப்படிங்கிறதுனால. இஃப் இன்கேஸ் நான் கொஞ்சம் லாங்காக போகிறேன் அப்படின்னா நான் வேறு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். பட் இது ஆயிலி ஸ்கின்னுக்குலாம் நல்லாவே இருக்குது. ரொம்ப உங்களோட ஃபேஸ் ஆயிலியாக இல்லாமல் மேட் ஃபினிஷிங்காக வச்சுருக்கு. பட் ஆனால் இதில் பிரச்சனைனா SPF 25 தான் இருக்குது. இது இந்த பிராண்டில் வேறு எக்ஸ்ட்ரா SPF கிடையாதுன்றதுனால கொஞ்சம் டிசப்பாயிண்டிங். பட் இது நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ப்ரைமர் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸ்விஸ் பியூட்டியோட மேட்டிஃபைங் மேக்கப் ப்ரைமர். இது ஆல்மோஸ்ட் காலி இருக்கிறத வச்சு இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவர் மேக்கப் நான் இன்றைக்கி போட போகிறதில்ல. ரொம்ப லைட்டான ஒரு மேக்கப் தான் போட போகிறேன்றதுனால கன்சீலர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இது ஃபாரெவர் 52ஓட கன்சீலர் 005. ஜஸ்ட் என்னோட டார்க் ஸ்பாட்ஸை ஹைட் மட்டும் பண்ணிக்கிறேன். எங்கே ப்ராமினெண்ட்டாக எனக்கு தெரியுதோ அங்கே மட்டும் ஹைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுவே ஃபுல் கவர் கன்சீலர் அப்படிங்கிறதுனால இதுவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கவரேஜே எனக்கு ஆல்மோஸ்ட் போதும். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹைலைட்டிங்காக இந்த ஒரு கன்சீலர் நான் யூஸ் பண்ண போகிறேன். கிளாம் 21ஓட அல்ட்ரா HD கன்சீலர். ஸோ இது ஜஸ்ட் ஹைலைட்டிங் ஏரியாஸில் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி போகியே கிடையாது, பட் கெட் ரெடி வித் மீ ஃபார் போகின்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னு. ஆக்சுவலி நான் வந்து கோயிலுக்கு போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் காஸ்டியூம் வந்து இதுதான் போட போகிறேங்கிறனால அப்படியே போகிக்கும் நான் அதே காஸ்டியூம் திருப்பி ரிப்பீட் பண்ணுவேன். பிகாஸ் அது ஒரு 10 minutes போட்டுட்டு அப்படியே வச்சுருவேங்கிறதுனால திருப்பி அதை போகிக்கு ரிப்பீட் பண்ண போகிறேன். இதே லுக் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் முன்னாடியே உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிச்சிட்டா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து முன்னாடியே போடுறேன். ஸோ தட் நீங்களும் பார்த்து உங்களுடைய ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை ஃபுல்லாக செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளஷ் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து க்ரீம் ப்ளஷ். இது ஆக்சுவலி வந்து டெஃபினட்டாக நீங்கள் நைக்காவோட சேல் டைமில் இதை பாப்அப் ஆகி பார்த்துருப்பீங்க. நான் இதை யூஸ் பண்ணுறப்பெல்லாம் சொல்கிறேன், இது வேறு வழி இல்லாமல் நான் யூஸ் பண்ணி தீத்தே ஆகணுன்றதுனால தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ எர்த் ரிதமோட PH லிப் அண்ட் சீக் டிண்ட். பட் ஆனால் இது எந்த ஸ்கின் டோன் பர்சன் போட்டாலுமே பிங்காக மட்டும்தான் மாறுது. இதே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்களேன், அது கலரே அவ்வளோதான். அண்ட் அது ஒரு மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது அந்த கலரு, நேச்சுரலாகவும் இல்லை. அது ஒரு மாதிரி வந்து க்ரையான் மாதிரி இருக்குது. இது எந்த அளவுக்கு வந்து லிப்பில் போட்டால் சேஃப்னு எனக்கு தெரியல. ப்ளஸ் அதோட டேஸ்ட் வைஸ் நான் லிப்லேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருந்தது. நான் அதை யூஸே பண்ணல, ஜஸ்ட்டு சீக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணி தீக்க போகிறேன். ஸோ லைட்டாக நான் அதை வந்து கையிலே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு மாதிரி இந்த மேலே தெரியுது பார்த்தீங்களா, அது அப்படியே க்ரையான் நம்ம தொட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குன்றதும் எனக்கு தெரியல. ஸோ இது நார்மலாக லிப் அண்ட் சீக் டிண்ட், அதாவது லிப்புன்னு கன்சிடர் பண்ணுறத விட ஒரு நார்மல் சீக் டிண்ட் அப்படின்னா மேபி நான் அக்செப்ட் பண்ணிப்பேனே தவிர்த்து PH இருக்குது அப்படிலாம் சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக அது கிடையவே கிடையாது. ஸோ இது நான் இன்னொரு வாட்டி பஃப் வச்சு பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் இன்னுமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அந்த நேச்சுரல் ஃபினிஷ்காக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம பவுடர் வச்சு செட் பண்ண போகிறோம். பவுடருக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்கேன்னா கலர் பாரோட இந்த காம்பேக்ட். அண்ட் இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா பீட்சா பஃப் வச்சு தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த பஃப் நான் யூஸ் பண்ண ஷிஃப்ட் ஆனதுக்கு ரீசன் என்னென்னா, ரொம்ப கம்மியாக வந்து பவுடர் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது வெல் கம்பேரட்டிவ்லி நம்ம ப்ரெஷ்ஷில் யூஸ் பண்ணும்போது. பட் இது ஃபேஸுக்கு தான் கரெக்டாக இருக்குது. நெக்குக்கெலாம் வந்து நான் ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ப்ரெஷ் எடுத்து நம்ம நெக்லேயும் வந்து போட்டுக்கலாம். இந்த ஐஸ்க்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து எனக்கு ப்ரெஷ் இருக்குன்றதுனால நான் இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிக்கிறேன். ஐப்ரோ எப்படி பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணணும்னா ஆல்ரெடி நம்ம ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதில் பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக ஒரு வாட்டி நான் கோம் பண்ணிக்கிறேன். எஸ், ஐம் டன் வித் ஐப்ரோஸ். நான் இன்றைக்கி வந்து ஐ மேக்கப் பெருசாக வந்து லைக் ஷேடோஸ் பெருசாக யூஸ் பண்ணலை. பிகாஸ் ஜஸ்ட்டு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வரலான்றதுனால ஐ ஷேடோஸ்லாம் யூஸ் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா காஜல் போடலாமா லைனர் போடலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ரீசெண்டாக நான் வந்து காஜலே யூஸ் பண்ணல, லைனர் தான் என்னமோ எனக்கு பிடிச்சிருக்கு. அது ஏன்னு எனக்கு தெரில. இப்போது நான் காஜலும் எடுத்துகிட்டு வந்தேன் போடலாம் அப்படின்ட்டு, பட் எனக்கு என்னமோ லைனர் போட்டாலே போதுங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ப்ளூ ஹெவனோட 1 ஸ்டோக் லிக்விட் ஐலைனர், இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இந்த லைனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு தின்னாக போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு என்னமோ ரீசெண்டாக வந்து அது ஏன் தெரில, நான் நிறைய நக்ஷத்ரா அவங்களோட வீடியோஸ் பார்க்குறேன். அவங்க திக்காக ஐலைனர் போடுவாங்க. அதனால எனக்கும் அப்படி இன்ஸ்பயர் ஆகி வருதா அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் முன்னெல்லாம் நான் போடும்போது ரொம்ப தின்னாக லைன் யூஸ் பண்ணுவேன். அது மேபி அவங்க வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக அப்சஸ்டாக நான் வந்து அவங்க வீடியோ பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் விஜய் சித்து விலாக்ஸ் பார்த்துட்ருக்கேன். அதனால வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வருதான் எனக்கு என்னன்னு தெரில. ஐ திங்க் எனக்கு கரெக்டாக போட்டிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப அப்சஸ்டாக பார்க்குற யூடியூப் சேனல் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ட்ரை ஆகட்டும், ஏன்னா நம்ம காஜல் போட போகிறதில்ல. ஸோ இது ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து லேஷஸ் வந்து நல்லா கேர்ள் பண்ணிவிட்டு மஸ்காரா போட்டு லிப்ஸ்டிக் போட்டோம் அப்படின்னாலே நம்மளோட மேக்கப் லுக் முடிஞ்சிச்சு. ஸோ இது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நான் போயிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல் முடிஞ்சால் வந்து ஜுவல்லரிஸ் எல்லாமே போட்டுட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த காஸ்டியூம். நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு குட்டி மாண்டேஜ் மாதிரி ஆட் பண்ணுறேன். அண்ட் பக்கத்தில் இருக்க கோயிலுங்கிறதுனால நான் பெருசாக ஹேர் ஸ்டைல் பண்ணலை. ரீசெண்டாக நான் சொல்லின்னு ஒரு 2-3 வீடியோவில் நான் ஒரு சீரம் யூஸ் பண்ணுறேன், அதனால் எனக்கு இந்த மாதிரி துண்டு முடி வருதுன்னு. ஸோ அது வந்து என்ன சீரம் அப்படின்றத டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷார்ட்ஸில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிப்ஸ்டிக் போட போகிறோம். லிப்ஸ்டிக் வந்து நான் இன்றைக்கி ரொம்ப சட்டில் டவுனாக போடணும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒயின் கலர், இது ஆக்சுவலி ஒரு பக்கா ஒயின் கலர், ஒயின் பர்பிள் அந்த மாதிரி ஷேட். இது வந்து எக்ஸாக்ட் நேம் இல்லை வந்து நம்ம லிப்ஸ்டிக் டேர்ம்ஸ் ஆஃப் சொல்லணும் அப்படின்னா பர்கண்டி கலர். இது வந்து MIBன்னு போட்டிருக்கு. இது ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்ட் தாய்லாண்ட்லேருந்து எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதனால் இது நம்ம ஊரில் கிடைக்குமா அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. ஸோ இதில் நான் லைனர் பண்ணிக்கிறேன். அண்ட் லிப்ஸ்டிக் வந்து ஸ்டேஜ் 929 இந்த டபுள் ஷேட் லிப்ஸ்டிக் 3-in-1 லிப்ஸ்டிக் தான். இதில் வந்து நான் வச்சுருக்க ஷேட் வந்து கேரமல் ரோஸு 03 கேரமல் ரோஸ். இதில் வந்து ஒரு ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியூடாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சு ஷேட் இருக்கும். ஸோ நான் இதை எப்படி மிக்ஸ் பண்ணிப்பேன்னா கீழே வந்து ஒரு ஷேடும் மேலே ஒரு ஷேடு போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிப்பேன். ஸோ தட் எனக்கு அந்த கலர் நல்லா இருக்க மாதிரி ஃபீலிங். ஸோ இங்கே நான் இந்த கலர் போட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ எனக்கு இந்த ஷேட் லிப்ஸ்டிக் போதும். நெக்ஸ்ட் வந்து பிந்திக்கு வந்து நான் ஒரு ரவுண்ட் பிந்தி எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு லிப்ஸ்டிக் வந்து சட்டில் டவுனாக இருந்தாலே போதும். பிகாஸ் ரொம்ப இப்போ எனக்கு வந்து இந்த ஏரா ஆஃப் லிப்ஸ்டிக் நான் யூஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப ப்ரௌன் ஷேட் அண்ட் சட்டில் ஷேட்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இதுவே எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் எனக்கு இது ஓகே தான், ஃபைன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் என்னோட கம்ப்ளீட் லுக். பிந்தி மட்டும் எனக்கு எதுவும் மாற்றணும்னு ஃபீலிங் இருக்குது. ஸோ நான் பிந்தி மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேன். நான் பொட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி கல் பொட்டு வச்சுட்டேன். இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். இதே தான் நான் வந்து போகிக்கும் ரெடியாக போகிறேன். ஸோ போகி பெருசாக எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுனால இதுவே போதும். மேபி வீட்டில் இருந்தேன் அப்படின்னா வெளியில் எங்கேயும் போகலன்னா லிப்ஸ்டிக் மட்டும் போடாமல் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் ரெடி ஆகிட்டு இருப்பேன் வெளியில் போனேன் அப்படின்னா. ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ண போகி கெட் ரெடி வித் மீ. அண்ட் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு 2 கன்சீலர் இருந்தால் போதும், அந்த மாதிரி ரொம்ப மினிமல் ப்ராடக்ட் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ பொங்கல் கெட் ரெடி வித் மீ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபுல் பக்கா மேக்கப் ஃபவுண்டேஷன்லாம் போட்டு எப்படி பண்ணுறதுன்றதும் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மேக்கப் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.